அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையில் வீட்டில் மீது பாறை விழுந்திருக்கிறது. திருவண்ணாமலை மலைப்பகுதியில் பாறை சரிந்து வீட்டின் மீது விழுந்திருக்கிறது. இது குறித்தான நன்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாறை மற்றும் மண் சரிந்ததால் வீட்டில் உள்ள 7 பேர் வெளியில் வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழலில் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார். பாறை வீட்டின் மீது விழுந்திருக்கிறது. எவ்வாறு இது விழுந்தது? 7 பேரின் நிலை தற்பொழுது என்னவாக இருக்கிறது? அவர்களை மீட்கும் பணியில் ஏதேனும் சவால் ஏற்பட்டிருக்கிறதா? வணக்கம் ஆஷினி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெஞ்சால் புயலானது புரட்டி போட்டிருக்கிறதே என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு கடந்த 35 மணி நேரத்திற்கும் மேலாக திருவண்ணாமலையில் தொடர் மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல பகுதிகளில் நீர்நிலைகளில் தண்ணீரானது வேகமாக நிறைந்து வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அந்த நீர் செல்லக்கூடிய பாதைகளை விட்டு விலகி சாலைகளிலும் அனைத்து பகுதிகளிலுமே அந்த தண்ணீரானது சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை கடந்த 12 மணி நேரமாக நாம் நியூஸ் தமிழ் வாயிலாக நாம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த நிலையில் திருவண்ணாமலை மலையில் இருந்து இன்று சுமார் ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக, அதாவது அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள மலையில் இருந்து மிகப்பெரிய ஒரு பாறையானது சரிந்து வந்தது. அந்த பாறை சரிந்து வரும்போது அங்கு இருக்கக்கூடிய செம்மண்களையும் புரட்டி எடுத்து வந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதியில், அதாவது அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு பின்புறம் அந்த மலையின் அடிவாரத்தில் உள்ள ஒரு பகுதியில் வஉசி நகர் 11வது தெருவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வீடுகளின் மீது அந்த பாறை மற்றும் அந்த மண்களானது சரிந்து விழுந்திருக்கிறது. இதில் சுமார் 7 பேர் அந்த ஒரு வீட்டில் சிக்கி இருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அந்த வீடின் முழுவதுமாக அந்த மண் சூழ்ந்திருப்பதனால் அதற்குள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது முழுமையாக சொல்ல முடியாத ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த உள்ளே இருக்கக்கூடியவர்களை மீட்கக்கூடிய பணியில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் மீட்பு குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பார்த்தோம் என்றால் திருவண்ணாமலையில் பல பகுதிகளில் நீர்நிலைகளிலும் அந்த நீரானது நிரம்பி சாலைகளில் செல்லக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகமும் கால்வாய் ஓரங்களில் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள், வயதானவர்கள் செல்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த மழையின் காரணமாக பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டுக்களும் நகரப்பகுதியில் ஒரு சில இடங்களில் ஏற்பட்டிருக்கிறது. மற்றும் திருவண்ணாமலை ஒட்டிய கிராமப்புறங்களிலும் ஒரு சில பகுதிகளில் அந்த மரம் மற்றும் மின் இணைப்புகளானது, மின் கம்பங்களும் சாய்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. மீட்பு குழு இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தகவலையும் திருவண்ணாமலை வாசிகள் மற்றும் திருவண்ணாமலை ஒட்டியுள்ள மக்கள் முன்வைக்கின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.